இங்க பாருங்க, இன்னைக்கு இந்த வந்தனாவால என்னென்னமோ தடங்கள் வந்துருச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஏன் சம்பந்தியம்மா, இதுக்கப்புறம் உங்க பொண்ண நல்லா சந்தோஷமா வச்சுப்போம். ரொம்ப சந்தோஷமா. ஒருத்தர் ஊட்டி விடுங்க சார். ஊட்டி விடுங்க சார். நீங்களும் ஊட்டி விடுங்கம்மா. அர்ஜுன், என் கையால ஒரு ஸ்வீட்டாவது நீங்க சாப்பிடணும். இல்ல வேணாம் பாலா, ப்ளீஸ். என்ன அர்ஜுன், கொஞ்சம் சாப்பிடுங்க. ஓகே மாமா மாமா, இது நல்லாவே இல்ல, கொஞ்சம் கூட சரியில்லை. பாலா மாமா கொடுத்தாங்க, அக்கா கொடுத்தாங்க, சாப்பிட்டீங்க. இப்போ ஏன் ஸ்பெஷல்? ஐயே, ఎంత உண்ணியட்டா வேணாம் மாமா, வைஷாலி, வேணாம் இது ப்ளீஸ். வைஷாலி ஸ்பெஷல். நீங்க இத சொல்றது சாப்பிட்டு கேளு, ஆகணும் மாமா. வைஷாலி, சாப்பிடுங்க வேணாம். மாமா, இது என்னோட வேணாம். ஸ்பெஷல். நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுங்க நீ ஏன்? சாப்பிடுங்க. சாப்பிடாம விட்டுருவோமா? நாங்கெல்லாம் யாரு? ஐ அம் வைஷாலி. எந்த இது வைஷு நைட் ப்ராப்ளம் ஆயிட போறது, பாத்து பாத்துமா. நீங்க போய் சும்மா அந்த பக்கமா நில்லுங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்பா, என்னப்பா இது? இல்லம்மா, உன்னை விட்டு நாங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கணுங்கிறத நினைக்கும் போது தாங்க முடியலம்மா. அப்பா ப்ளீஸ் ఎమోషన్ ആകാதீங்க. അയ്യോ, എന്താ ഉണ്ണിയേട്ടാ, എന്തിനിത്ര ഫീൽ ചെയ്യുന്നു? நம்ம മോള് ரொம்ப தூரம் போக போறது இல்லையே. வாசல் கதவு திறந்து ஏத்த வீட்டுல நிக்க போறா. எந்த இது? போதும் போதும், குடும்பத்தோட எல்லாரும் அழுது மண்டபத்தை கழுவி விட போறீங்களாக்கோ? நாங்க உங்க பொண்ண தூரதேசத்துக்கா கூட்டு போறோம். அதானே, இங்க கூப்பிட்டா அங்க கேட்க போகுது. இதுல என்ன பீலிங்க? தானா சும்மா இரு. சம்பந்தி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பிரியா எங்க வீட்டு மருமக இல்ல, பொண்ணு. அப்படி பாத்துப்போம். வாங்க வாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கிளம்புங்க. வீட்டுக்கு போய் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாலும் பழமும் கொடுக்கணும். ஜெய், இந்த டிராமா முடியாத போல இருக்கு, வா போலாம். ഉണ്ണിയേട്ടാ, എന്തിനാ കരയുന്നേ?
வாமா வா பூஜா குட்டி. ஹலோ, வெல்கம். என்ன நான் பாத்துட்டு நிக்கிற, பைசா போடுனா? ஐய, என்ன 100 rupees 1000 rupees கொடுனா, காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ்ல ட்ரீட் வைக்கணும். ஏய் ஸ்ருதி, போதும் போ. போய் கொட்டிட்டு வா. பிரியா, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாம்மா. ஹலோ. டேய் இருடா. அம்மா, ஆபீஸ்ல இருந்து போன்மா ப்ளீஸ். ஹலோ. காலையில கையெழுத்து வாங்கி வைக்க வேண்டியதானே? பிளடி இடியட்ஸ். நான் உடனே வரேன். டேய் முதல்ல அந்த போனை தூக்கி எறி. இன்னைக்கு ஏகப்பட்ட சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. அம்மா, பிரியாவை வச்சு பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நான் ஆபீஸ் கிளம்புறேன். அண்ணா, இப்படியே ஆபீஸ் போன செம்ம காமெடியா இருக்கும். ஏய், என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? வேற வேலை இருந்தா போய் பாருடா. அம்மா, ரொம்ப இம்பார்ட்டன்டான சடங்கு இருந்தா கூப்பிடுங்க, நான் முடிச்சிட்டு போயிடுறேன். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான்டா. அப்போ பிரியாவை வச்சு பண்ணிக்கோங்க. அவன் எப்பவுமே இப்படிதாம்மா. நீ வா வா உட்கார். மாலையை கட்டுமா? வா வந்து வாங்கிக்கப்பா. கொடுங்க. பிரியம்மா, பிரியம்மா, இனிமே நான் உங்க கூடவே தான் இருப்பேன்ல? ஆமா, எப்பவும் என் கூடவே தான் இருக்க போறேன். ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நீ வந்து நம்ம கூட இருக்கணும். அதெல்லாம் முடியாது, நான் உங்க கூட தான் இருப்பேன். இல்லம்மா, நாளைக்கு கோர்ட்டுல நீ என் கூட தான் இருக்கணும்னு ஜட்ஜே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பூஜாவை யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. ப்ராமிஸ்? பூஜா ப்ராமிஸ். தேங்க் யூ பிரியம்மா. பூஜா குட்டி, இங்க வா. நீ வீட்டுக்கு போனதும் வந்தனா அம்மாட்ட என்ன சொல்லுவ? தூக்கம் வருதுன்னு சொல்லுவேன். அது இல்லம்மா, இங்க என்ன நடந்ததுன்னு கேட்டா என்ன சொல்லுவ? ஐயோ தாத்தா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, அதுக்கு தான் தூக்கம் வருதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவேன். பூஜா, வா, நான் கொண்டு வீட்டுல விட்டு வரேன். வா. சரி. இங்க வா பூஜா, பத்திரமா போயிட்டு வரணும், சரியா? பூஜா, பாய். நாளைக்கு பார்க்கலாம். பாய். பாய் 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 தாத்தா. இத வரேன். வாடா. அம்மா, நான் தான் வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. ஏய் பாப்பா, பாலும் பழம் மட்டும் சாப்பிட்டு பாப்பா. ஓகே. ஐயோ, இந்தா. இந்த அர்ஜுன் பால் குடிச்சிட்டு பாதி அவளுக்கு கொடு, பிரியாவுக்கு கொடு. சாப்பிட்டாச்சுல, நான் கிளம்புறேன். டேய் இருடா, ரொம்ப தான் குதிக்கிற. எனக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்குப்பா. ஏய், கல்யாணத்தன்னைக்கு என்னடா ஆபீஸ்? அதுக்காக என் வேலையை விட முடியுமா? என்ன அர்ஜுன், அப்பா சொல்றாரு ஏத்து பேசிட்டு இருக்க? இல்ல மாமா, அது வந்து இதான் பெரியவங்களுக்கு நீ கொடுக்குற மரியாதையா? வீட்டுல பெரியவங்க சொல்றத கேளுப்பா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே. சுகன்யா, இவங்கிட்ட சாயங்கால ப்ரோக்ராம் பத்தி சொல்லிடு.
அர்ஜுன், நாங்க உன் ஃபர்ஸ்ட் நைட்காக ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்கோம். நாங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து உனக்கு கொடுக்கற gift. என்ன சுகன்யா வளரியா? ஏய், ரொம்ப வெக்கப்படாதடா. சாயந்தரம் சீக்கிரம் வந்துரு. லேட் ஆகும். டேய், என்னடா பேச்சு இதெல்லாம்? அப்படிப்பட்ட வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்றேன், நீ சாயங்காலம் சீக்கிரம் வந்து பிரியாவை கூட்டிட்டு போகணும். என்ன பேச்சே காணோம்? நான் ஆபீஸ் முடிச்சிட்டு நேரா ஹோட்டலுக்கே வந்துடுறேன். அப்ப பிரியாவை யாரு கூட்டிட்டு போவா? சுகன்யா கூட்டிட்டு போவான். ஏய், உன்னியட்டா, இப்போ இப்போ பிரியா நம்ம வீட்டு பொண்ணு இல்லல்ல, அந்த வீட்டு மருமக அல்ல, அர்ஜுனோட வைஃப். அவ மேல நமக்கு எந்த உரிமையும் இல்ல. இது என்னோட ரூம். இந்த ரூம் ஃபுல்லா எனக்கு பிடிச்ச பர்பிள் கலரை தான் அடிக்கணும். பிரியா மோளே, வெளியில வெள்ளை கலர் அடிச்சிட்டு உள்ள பர்பிள் கலர் அடிச்சா நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பர்பிள் கலர் தான் அடிக்கணும். ஓகே ஓகே. பிரியா மோளே, உன்னை பார்க்கச்ச அப்படியே சினிஸ்டர் மாதிரி இருக்கு. பின்ன சும்மாவா? நான் ஓ மகளாச்சே. இந்த பக்கம் கட்டில், இந்த பக்கம் என்னோட கம்ப்யூட்டர் டேபிள், அந்த பக்கம் முத்தச்சி கொடுத்த ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஓகே? ஐயோ, இந்த சாரியில நீ ரொம்ப அழகா இருக்க. சோ ஸ்வீட். மா, உன்னியட்டா, எந்த இது மஞ்சு? பிரியாவை அனுப்பி வைக்கிறப்போ நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். எதிர் வீடு தானேன்னு நீ என்ன கிண்டல் பண்ண. நான் கூட நீ தைரியமானவள்னு நினைச்சேன். இப்படி உடஞ்சு போயிட்டியே. வேண்டாம் மஞ்சு, வேண்டாம். என்னால உன்னை இப்படி பார்க்க முடியலம்மா. எந்த மோளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் வேண்டாத தெய்வங்கள் எல்லாம் உன்னியட்டா. கல்யாணம் ஆனதும் சட்டுன்னு என்னை விட்டு விலகி போவான்னு நான் யோசிக்கவே இல்லை. எல்லா பொண்ணுக்கு இதுதானே. உன்னியட்டா, இப்போ பிரியா நம்ம வீட்டு பொண்ணு இல்லல்ல, அந்த வீட்டு மருமக அல்ல, அர்ஜுனோட வைஃப். அவ மேல நமக்கு எந்த உரிமையும் இல்ல. மஞ்சு, பிரியா என்னைக்குமே நம்ம பொண்ணுதான். அது யாரால மாத்த முடியும்? மத்த யாருக்கும் அமையாத ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு.
நம்ம பொண்ணு நம்ம கண்ணு முன்னால எதிர் வீட்டிலே தானே வாழ போயிருக்கா. காலையில எந்திரிச்சதும் என் பொண்ணு முகத்தை நான் பார்க்க முடியாது. என்ன இருந்தாலும் அது வேற வீடு தானே உன்னிட்ட. அவளுக்கு அதுதானே வீடு மஞ்சு. எங்க இருந்தா என்ன, நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்கணும். ஆமால, ஆமா, என் மொழி சந்தோஷமா இருக்கணும். என் பொண்ணு சந்தோஷமா இருந்தா அது எனக்கு போதும். ஆமா, எனக்கு அது போதும். கண்டிப்பா அவ சந்தோஷமா இருப்பா. அது மட்டும் இல்ல, மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுப்பா. அதே 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 என்ன குருவாயிரப்பா. ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்குல்ல. வெல்கம் மேடம். யா, கங்க்ராச்சுலேஷன் மேடம். ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க் யூ. அர்ஜுன் சார் வந்துட்டாரு, மேல தான் இருக்காரு. ஓகே மேடம். தேங்க் யூ. வா ரூமுக்கு போலாம். பிரியா, இதுக்கு மேல நான் இதுக்கு நீ ஏன் மேல போயிடு. அர்ஜுன் சொன்ன மாதிரி உன்னை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அதே மாதிரி அர்ஜுனையும் நீ பத்திரமா திருப்பி கொடுக்கணும். என்ன? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறப்போ பொண்ணை பார்த்து 2000 வருஷமா சொல்ற டயலாக் தானே இது. அப்புறம் எதுக்கு சொல்றீங்க? அதுக்காக ஃபர்ஸ்ட் நைட்ங்கிற கான்செப்ட மாத்த முடியுமா என்ன? அதனால இதுவும் அதே மாதிரி இருந்துட்டு போட்டோம். ஆல் தி பெஸ்ட் பிரியா. பழசெல்லாம் விடுங்க. இன்னில இருந்து ஒரு புது லைஃப் ஆரம்பிக்கணும். அது 2 குடும்பத்துக்கும் நல்லதா இருக்கிற மாதிரி பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நமக்குள்ள எவ்வளவோ சண்டை நடந்திருக்கு. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன எங்க அம்மாவை பழி வாங்கணும்னு நினைக்காத. அப்படியே நினைச்சாலும் அதெல்லாம் முடியாது. நாங்க விடமாட்டோம்ல. சரி, முத நாளே ஆரம்பிக்க வேண்டாம். உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு. இந்தா கிளம்பு. ஆல் தி பெஸ்ட். ஹலோ சார், உங்க ஒய்ஃப் வந்துட்டாங்க. இப்போ உங்க ரூமுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. அதை விடுங்க. எனக்கு ஒரு என்ன வேணும் சார்? எனக்கு ஒரு மெடிசன் வேணும்ப்பா. அது வந்து ஓகே ஓகே சார், அதானே வாங்கிட்டு சொல்றேன் சார். என்னத்தை வாங்கிட்டு வர போறேன்? அதானே சார் நீங்க கேக்குறது. நான் இன்னும் சொல்லவே இல்லையே. நானும் அதான் சார் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னும் நீங்க கேட்கவே இல்லையானே. ஐயோ, இங்க பார்மசி இருக்கா இல்லையா? சார் டென்ஷன் ஆகாதீங்க சார், நான் இப்போ உடனே வாங்கிட்டு வர சொல்றேன் சார். ஹலோ ஹலோ, வைத்தியக்காரங்க. சுதாகர் சொல்லுங்க சார். 320 இருந்து போன். ஹனிமூன் கப்பிள்ஸ்க்கு மெடிக்கல்ல இருந்து ஒண்ணு வேணுமா? ஹனிமூன் கப்பிள்ஸ்க்கு அது வேணுமா? சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாயா. ஓகே சார். ஹார்ட் ஒரு அம்பு வேற. இதயமே இல்லாதவருக்கு ஹார்ட்.
எஸ் சொல்லுங்க. இந்தாங்க மேடம், சார் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாரு மேடம். ஓ அப்படியா? இந்தாங்க. தேங்க்யூ மேடம். பார்த்தா மெடிசன் கவர் மாதிரி இருக்கு. இப்ப இது எதுக்கு வாங்கிட்டு வர சொன்னீங்க? எனக்கு எப்போ ப்ராப்ளம் வந்தாலும் இதுதான் யூஸ் பண்ணுவேன். எப்பவுமே வா? ஆமா, எல்லாமே விவரத்தோட தான் சொல்லணுமா? ஆமா, கண்டிப்பா சொல்லணும். ஆமா, உங்களுக்கு ஏன் இப்ப இப்படி வேர்க்குது? உடம்பெல்லாம் நடுங்குது. பிரியா, நானும் மனுஷன் தானே, என்னால எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? யூ மஸ்ட்